திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பக்கத்துல ஈரால் பதப்படுத்தும் ஆலையில அம்மோனியா கசிந்த விவகாரம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஏற்கனவே 6 பேர் உயிரிழந்த நிலையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரைட். ஸோ வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட 67 தொழிலாளர்களுக்கு 4 மருத்துவமனைகளில் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கு. 31 தொழிலாளர்களுக்கு வென்டிலேட்டர் உதவியோட சிகிச்சை அளிக்கப்படுறதாகவும் கூறப்பட்டிருக்கு. இது தொடர்பாக அமைச்சர் அவர்களும் சட்டப்பேரவையில் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அம்மோனியா வாயு கசிவு சம்பவத்தில் 74 பேர் பாதிக்கப்பட்டதா தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஷ் சட்டப்பேரவையில் தெரிவிச்சாரு. இனிவரும் காலங்களில் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கும் வகையில் ரசாயன ஆலைகளை ஆய்வு செய்யறதுக்கு குழு அமைக்கப்பட்டிருக்கிறதாவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் எஃப்ஐஆர் தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு. அமோனியா கசிவு காரணமாக 70க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதாகவும் ஆலையின் உரிமையாளர்கள் மற்றும் மேலாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் எஃப்ஐஆர்ல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல பார்த்திபன், எங்கிருந்து கசிவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துச்சுல. பெரியபாளையம் இறால் தொழிற்சாலையில முதல் தளத்துல இருந்த 80 கிலோ சிலிண்டர்ல இருந்து அமோனியா கசிவு ஏற்பட்டதா தெரிவிக்கப்பட்டது. அம்மோனியாவை குளிரூட்டும் அமைப்போட பிரஷர் வால்வுல இருந்து கசிவு ஏற்பட்டதாகவும் மேலும் 3 சிலிண்டர்கள் ஆலையிலிருந்து அகற்றப்பட்டிருக்கதாகவும் கூறப்படுது. ரைட். இது சம்மந்தமாக அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மைல்டு லீக்காக இருந்திருந்தால் முதல்ல தோல் எரிச்சல், கண் எரிச்சல் இந்த மாதிரி இருந்திருக்கும். அப்போவே அலர்ட் ஆகி வெளியில் வந்திருக்கலாம். ஆனால் இது அதிக அழுத்தத்தோடு இது கசிஞ்சிருக்கு. அதனால தான் இன்ஸ்டண்ட்டாக இந்த அளவுக்கு ஒரு வீரியத்தோட ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிலையில் வாயு கசிந்த ஆலையில் உணவு பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் ஆய்வு பணியில் ஈடுபட்டாங்க. தொழிற்சாலையில் பல்வேறு இடங்களில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தி தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்ற ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.